வணக்கம். அகோர பைரவி மாந்திரீகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்கக்கூடிய வீடியோ தொகுப்பு என்னன்னா, வசிய மறந்து செய்யக்கூடிய முறை. இந்த வசிய மறந்த ஒரு நபர்களுக்கு நீங்க உணவுல சாப்பிட குடுத்தீங்கனாலும் சரி, அடுத்த கணமே உங்களுக்கு வசியமாவாங்க. இந்த முறைய ஆரம்ப காலகட்டத்தில நான் குடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப சமீபமா நான் யாருக்கும் தரதில்ல. கருமுறையிலே வேற தான் தரேன். சரிங்களா? அதுவும் வேலை செய்யும். சரி, நம்ம இந்த முறைய நம்ம வீடியோல சொல்லுவோமே அப்டின்ட்டு தான் சொல்றேன். ஏன்னா, அந்த பொன் வண்டு கிடைக்க மாட்டேங்குது இப்ப. காட்டுல எதுவும் அலைஞ்சு தொலவ முடியல. சரிங்களா? இந்த முறை நல்ல பவரா வேலை செய்யும்பா. இதுக்கு 9 பொன் வண்டு தேவ. சரிங்களா? 9 பொன் வண்டு, காட்டு அட்டை. சரிங்களா? காட்டு அட்டை சில நபர்களுக்கு தெரியல. இந்த மழை காலத்துல இந்த சிவப்பு கலரு அந்த அட்டைய புடிச்சு அதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. காட்டு அட்டைனா, இந்த இந்த குளத்துல இருக்கும். சரிங்களா? அது எப்படி எடுக்கிறதுனா, ஒரு தென்னை மட்டைய நீங்க போட்டு மேல வச்சீங்கன்னா போதும். தென்னை மட்டைய நல்லா முக்குற மாரி போட்டா, அந்த மட்டையில நெறைய அட்டை ஏறும். சரிங்களா? அப்படிதான் புடிப்போம். காட்டு அட்டை, பொன்வண்டு, சுழல் வண்டு. சரிங்களா? சுழல் வண்டு, குழி யானை. குழி யானை தெரியும் எல்லாத்துக்கும். இத எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, புல்லாமணுக்கு. சரிங்களா? புல்லாமணுக்கு மூலிகை அது. இது எல்லாத்தையும் நல்லா வெயில்ல காய வைங்க. சரிங்களா? நல்லா வெயில்ல காய வச்சு ஒரு 5 நாள், 6 நாள் காய வைங்க. சரிங்களா? இத காய வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, இத நல்லா பொடியாக்குங்க. நல்லா பொடியாக்குங்க. சில இந்த சக்க மாரிலாம் இருக்கக்கூடாது. நல்லா நீங்க பொடியாக்கிறணும். சரிங்களா? நல்லா அரைச்சு நல்லா பொடியாக்கணும். எந்த அளவுக்கு பொடியாக்குறீங்களோ, அந்த அளவுக்கு இதாகும். ஏன்னா, உங்க சாப்பாடுல கலந்து குடுத்தா தெரியக்கூடாது. நல்லா நீங்க பொடியாக்கிறணும். இத பொடியாக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க வச்சிருக்க எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி. சில பேர் மாந்திரீகமே பண்ணாம இருப்பாங்க. அவங்கன்னா, உங்க இஷ்ட தெய்வத்த நெனச்சு ஒரு பூ, பழம், தேங்காய் வச்சு நீங்க பூஜை போடுங்க. நம்பலாம் கண்டிப்பா பலி குடுத்து தான் இது பண்ணுவோம் எதா இருந்தாலும். நீங்க காளி, மாடன், கருப்பு எது வச்சிருந்தாலும் சரி, ஒரு குட்டி பூஜை மாரி போட்டுருங்க. இத போட்டுட்டு, இந்த வசிய மறந்த ஒரு ஆண், ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு குடுக்குறாங்கன்னா, விந்துல கலந்து குடுக்கணும். புரியுதுங்களா? எவ்வளோ குடுக்கணும் அப்டின்னா, இப்ப நீங்க ஒரு சாப்பிடுறீங்க, ஒரு சாம்பார் சாதம், தயிர் சாதம் சாப்பிடுறீங்க. ஒரு நபர் சாப்பிட எவ்வளோ உப்பு போடுவீங்க? கொஞ்சமா உப்பு போடுவீங்க இல்லையா? அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட்டு திருப்பு கொஞ்சமா இது பண்ணி நீங்க ஆணா இருக்க பட்சத்தில அவங்க விந்துல கலந்து அந்த பெண்ணுக்கு நீங்க குடுத்தீங்கன்னா, வசியம் ஆவாங்க. இதே ஒரு 3 நாள் விட்டு அதே அளவு திருப்புனி இது பண்ணி அ குடுத்தீங்கன்னா, கரெக்ட்டா வேல முடிஞ்சிரும். இதே ஒரு பெண் ஒரு ஆணுக்கு குடுக்குறாங்க அப்டின்னா, மாதவிடாய் தீட்ட கலந்து குடுக்கணும். சரிங்களா? அப்படி குடுத்தீங்கன்னா, எப்பேர்ப்பட்ட ஆணாக இருந்தாலும் சரி, உங்க காலடியில கடப்பான். சரிங்களா? இந்த முறைய நீங்க தாராளமாக செஞ்சு பார்க்கலாம். எந்த ஒரு மந்திர உரு அப்புட்லாம் குடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இது அப்படியே வேலை செய்யும். இதெல்லாம் கருமுறை. மூலிகைக்கு தான் சில உருவுகள் குடுக்கணும். மந்திர உரு. ஆனா கருமுறைக்குலாம் அது கணக்கே கிடையாது. வசியத்துக்கான பொருள் எல்லாமே இதெல்லாம். நீங்க தாராளமாக அப்படியே நீங்க குடுக்கலாம். எளிய முறையில பவரா அடிங்க எல்லாமே. சரிங்களா? ரொம்ப குடுத்துட்டீங்கன்னா, சம்மந்தப்பட்ட நபர் பைத்தியமா போயிருவாங்க. இது என்னோட எச்சரிக்கையாவே நான் சொல்றேன். அதுக்காக தான் ஒரு அளவோட சொல்லியிருக்கேன். சரிங்களா? வசிய மறந்து வேணுங்கிற நபர்கள் நம்மள தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. மீண்டும் அடுத்த காணொளில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.